குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நம்ம காலம் தோன்றியதிலிருந்து, அதாவது பூமி தோன்றிலிருந்து ஆதாம் ஏவாளை பற்றி ஒரு சிறு கதை சுருக்கம் கூட சொல்லலாங்க. மனிதனின் முதல் பகுப்பாய்வு கலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதை குரு உருவாக்கின ஒரு சிறு துளி 2 பாகுபாடாக பிரிந்ததன் வரலாறை கூட இதில் குறிப்பிடலாங்க. யாரெல்லாம் தன்னை பகுப்பறியும் பொருட்டு தனக்குள் ஏற்படும் மாற்றங்களை 2 வேகமாக பகுத்தறிய ஆசைப்பட்டாராங்க. அப்படி ஆசைப்பட்ட குருநாதருக்கு ஒரே ஒரு விஷயம் மிகவும் முற்பட்டு காணப்பட்டதாங்க. தெளிவான ஒரு விஷயம், தெளிவில்லாத ஒரு விஷயம், மனம்னு ஒன்று, ஆத்ம நிலைங்கிற ஒன்று. இது 2க்குள்ளேயும் எது தன்னை இயக்க ஆசைப்படுதோ அதை ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடுத்தி காட்ட ஆசைப்பட்டதாங்க. அப்படி மாறுபடுத்தி காட்டிய அது எங்கிருந்து பிறக்கின்றதுங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது 2மே ஒரே இடத்துல இருந்து வெளிப்பட்டா அதற்குள் இருப்பது நான் என்ற தத்துவத்தை அந்த இடத்துல சொல்ல முழுமையாக வெளிப்படவும் ஆசைப்பட்டதாங்க. இப்படி ஒவ்வொரு கருத்துக்குள்ளேயும் ஆதாம்ங்கிற ஒரு ஆணும் ஏவாளுங்கிற ஒரு பெண்ணும் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னா, ஆணுங்கிறதும் சரி பெண்ணுங்கிறதும் சரி, மூலவருக்குள் யார் முழுமை பதிப்பாகின்றார்களோ அவர்களில் ஒருவர் தானே தன்னை இயக்கும் சக்திக்கு அதிபதியாக்கப்படுகின்றார். மற்றொருவர் அந்த அதிபதிக்கு மிகவும் முக்கியமான ஸ்தாபகராய் இருக்கின்றாருங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுதுங்க. பிற்காலங்களெல்லாம் இவங்களால் உருவாக்கப்பட்ட மனித பிறவிகள் தான் இதுவரை வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கன்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர்களால் உருவாக்கப்பட்டதில் எதெல்லாம் முழுமையாக இந்த உலகிற்கு பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அவையெல்லாம் ஆத்ம நிலையில் இறைநிலை அடைந்தவர்களாக இருக்காங்க. முழுமையாய் வெளிப்படாது தன் எண்ணங்களோடு இலகில் பயன்படுத்துவதெல்லாம் மனம் சார்ந்த வாழ்க்கையோடு முழுமையாய் இன்னும் முழுமைப்படாமலும் அவர்களுள்ளே இருந்து அவர்களே தன்னை தைத்து கொள்கின்றார்கள்ங்கிறதையும் சொல்லலாமாங்க. கடவுள் தன்மையின் 3வது கோள் ஒன்று உங்களையும் உங்களுடைய ஆயப்புலன்களையும் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதிலிருந்து நீங்கள் முதலில் வெளிப்பட்ட தத்துவம் எதுவென்றால் அதுவே உங்களுள் இருக்கும் ஆத்ம சக்தியாய் இருக்கட்டும். அதுவே உங்களுள் ஆதாம் ஏவாள் 2ஐயும் எப்படி கையாள்வது என்பதை ஊருக்குள் இருந்து உங்களுள்ளே வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நவகிரகமாய் இருக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.